டேய் புக் என்னடா தலையில வச்சு படிக்கிற? எப்படி வச்சு படி. Nice girl. Yes. புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீயை நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கேர்ள் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதான்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out I say. You see Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. நெக்ஸ்ட் ஏய், இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ. அவுட். ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? ஓ வேலை என்ன? அது கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. Hey, sing in the rain, a song in the rain, what I do support. Hey. Hey, who are you, man? Hey, how are you, man? விளையாடாதடா. ஸ்ருதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டேன். மனசே சரியில்லடா. வாடா போய் உடனே பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, இது மிட்நைட் மேன். பேயிங் டூயட் பாடுற டைம். இப்ப போய் அதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப். காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். You give man. Why me? டேய், நம்ம ரெண்டு பேரும் உயிர் நண்பங்க தானே? Okay. ஏய், என் தங்கம் தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். குரட்டையை பாரு. அது என்ன? ஏங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பாருங்க. உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பேசாம வா. நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு
நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். I'll try my level best. அது கூட முடியாது போல இருக்கேடா. என்ன மச்சான் இது கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம மிட் நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சான் உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே அந்த டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பார்த்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான் போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு. ஏப்பா மாதவா, அவன் வந்துட்டான் தெரிஞ்ச உடனே பின்னாலேயே பஸ் பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. அந்த பயல ஆட்டோல வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. மாமா அத்தை மாமா. என்ன மாமா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு மாமா ஓமான்னு. ஏன் மாப்பிள்ள, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்க தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த அன்னைக்கு கண்கலங்க வச்சுட்டீங்களே. அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ. புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா. இப்படி பண்ணிட்டீங்களே. நீ சும்மா இருமா. இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பான். 4 மிதி எதுக்கு? அவர் 1 மிதி மிச்சா 10. நீ சும்மா இரு. கதவை சாத்து. ஆமா, பையனுக்கு போன் பண்ணு. பாருங்க, நீங்க 4 பேர், நான் ஒத்த ஆளு. நல்லவன் பேர் இருக்க 4 ஆகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது? எங்கிட்டே கேக்குறியா? சீட்டு கட்டு. பிளாஸ்டிக் கட்டு மாமா, கிளியாம விளையாடலாம். மாப்பிள கொஞ்சம் இருக்க அத்தை. இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. மாப்பிள அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. ஓ அது சரி. அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தாதான் என் தங்கச்சி இல்லம்மா. நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலம்மா. உனக்காக ஸ்வீட் வேண்டாம் இருக்கம்மா. இத பிடிமா, இத பிடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா மாமா. இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப கேக்குறேன் என்ன நடந்தது? ஒரு லுச்சா பைய, ஒரு பொறுக்கி பைய. நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்பத்துன்னு கொடுத்து பல்லு படாம குடிங்கன்னா நானும் பல்லு படாம அண்ணாக்க ஊத்திட்டேன். சரட்டுன்னு ஏறிச்சு மாமா ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பேனை படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல். அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணா. எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாதனமா அவன் மேல பட்டுடுச்சு. கரெக்ட் மாமா, அவ்வளவுதானே. இதான் நடந்து. இதுக்கு தானே கோச்சு வந்து கேளுங்க அவள. எங்க அவன்? என்னமா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? தங்கமான மாப்பிள்ளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தான மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட் மாமா? அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு சொல்லுங்களேன். அங்க அங்க கேளு. அக்காட்டியா? உன் பொண்டாட்டிட்ட கேளுங்க. பொண்டாட்டியா? மாலக்குட்டி அத்தான். அத்தானா? வீட்டுக்கு போலாம் வாங்கத்தான். மாமா போங்க போங்க. மாலா 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 மாலா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. வசீகரா நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கின
ஏம்மா மருமவள கொஞ்சம் இப்படி வாயேன். என்னத்த உட்கார். என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய. என்ன மந்திரம் போட்ட? அதுவா ட்ரீட்மெண்ட். அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்னது போ, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? மாலா மாலா நானு சரி வாங்க. இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குதே. அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ புனர்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறையா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காது கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பா வாங்கிட்டேன், கேட்டு கேக்க அப்பா வாங்கிட்டேன், நான் அப்பா வாங்கிட்டேன். என்ன நடுவீட்டுல நிக்கிட்டு நான் என்ன வச்சுட்டு என்ன விவரம்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி, உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாங்கிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், நான் யாருன்னு காட்டண்டா. மாலா, இங்க வா. அவ யாரு? அவ எவ? அதான் உன் தங்கச்சி. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவ உன் கூட பிறந்தவ தானே, உன்னை விட 8 குத்து கிளையவ தானே. அவளே வாந்தி எடுத்தா நீ ஏன் இன்னும் வாந்தி எடுக்காம இருக்க? இங்க வா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு. இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்களா? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறான். ஆத்தடி, ஏய் வேச்ச மாத்தாரி. ஏண்டி டீட்மெண்ட் என்ன கவுத்தி விட்டு இப்ப மழுப்புறியா நீ? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? ஆல முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிறேன், பாக்குறியாப்ப? வாயத்துற வாயத்துறடி. எடி வாய. எடு எடுங்க. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, நான் அப்பா வாயிட்டேன். மாப்பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனுமா இப்பதானே கட்டே பிரிச்சான், அதுக்குள்ள எப்படி? இப்படித்தான். புஷ்பா, இவங்களுக்கு நாக்குல தண்ணி ஊத்தி சீக்கிரம் கொண்டு வா. தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தாடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க என் தெய்வமே. எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னல இது? கோவமா வந்திருக்கானே. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து செத்து போனா மறுபடியும் யாரையா சினிமாக்கு வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பாக்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? ஆமா, என்ன எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கரண காட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா? போயிட்டாரா? ஒட்டிய கேட்ட மாதிரி தியேட்டரையும் கேட்டானா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு.
முறுக்கு காசுங்கடா. எல்லாம் இதுல தானே இருக்கு. காரசிங்கங்கிறது யாருல? மரியாதை பேசியா? பதில் சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கலை இவனாயா? எந்திரல. என்ன சார்? ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணனா? அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுவேனே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன்னு சொன்னேன். ஒத்துக்கிறீங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ்ல நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிறீங்கண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். சபார் பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியால கட்டணும். அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய் நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கட்டி சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா என்னை கட்டி இறக்கி விட்டாக்கியா? நான் தெரியாம சொல்லுங்க. ஐயா விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரணம் வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா. என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை பார்த்துட்டேடா. ஒரு சிறுத்தை நோக்கி பார்த்துட்டேடா. ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிற பாடுறா. எலை இன்ஸ்பெக்டர் செல்லத்தோரணம் மதுரை போயிட்டாருனே. வரதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா? ஆலினியோட நீ க்ளோஸ்ல. ஐ மேன் ஓ நபரை நீ மீட் பண்றதுக்காக நானும் உன் கூட ஜாக்கிங் வந்து இந்த குளிர டெத் ஆகுமா? உயிர் நண்பன்னா சும்மாவா? ஹெல்ப் மீ மேன். ஓகேயா. ஐ சுருதி. ஐ டாக் ஹவ் ஆர் யூ? சுத்தி மனுஷங்களோட பழக மாட்டியா? ஸ்டூபிட். யூ அறிவே இல்ல. ஏன் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல கடிக்கிற ஐட்டமோடயே வர்றியே. அன்னைக்கு கடிக்கிற தாத்தா இன்னைக்கு கடிக்கிற நாய். சுருதி ஒரு சின்ன கொஸ்டின். இந்த டாக் ஜென்ஸா லேடியா? ஏன்? நத்திங். ரெண்டு பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்குறப்ப அம்மாவும் பொண்ணு மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். குட் ஒன். என்னடா லொல்லா? நாய் இஸ் லோலிங். ஹி இஸ் சொல்லிங். டேய் இன்னொரு தடவை என் ஒயிட் நாய்னு சொன்னீங்க மரியாதை கெட்டுடும். நாயின்னு சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியா? அப்படியே இது குதிரையா இருந்தா கணக்கு சொல்ல நாங்க ஒத்துக்கிறோம். கணித்தது குதிரையடா. இது வெறும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக். டாக் டாக் டாக். குறைக்கிற நாயா? இப்போ கடிக்க வைக்கிறேன். வைச்சி அட்டாக். கேட்ச் கேட்ச். நில்லா போய்ச்சான் பாப்பா. பாத்தடி வருதுடா. காவடி போய் நாய் அடிச்சு போட்டுக்க. இது விரட்டி வருதுடா. அட கிறுக்கா கதவு தான் திறந்துக்கல. குரங்கு மாதிரி மேல ஏறுற. வந்துருச்சு. கம் டவுன். ஏய் 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 உள்ள ஏய். ஏய் யூ. நீ சரியான ஜென்ஸ் டாக்கா இருந்தா அட்டாக் மீ. அட்டாக் மீ. என்னடா நாய் சிரிக்குது? என்ன என்ன எங்கிட்டு நிக்குது? ஏய் பீ கேர்ஃபுல் ஐ சே. மற பிச்சிடுவேன். ரம்யா இங்க வா. അയ്യോ മോനു 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 എന്തിനാ കരയണ? വാവേ കരയണ്ടടാ. പസിക്കുതാ ഉനക്ക്? പാല് വേണോ? ஐயோ எறும்பு கடிச்சிருக்கு.
அச்சச்சோ இந்த பொண்ணு காரி என்ன ரம்யா பாக்குற? யாரு என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம 3 குழந்தைகளை பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் ஒய்ஃப் ரம்யா. நமஸ்காரம் ചേച്ചി. இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் നോക്കിക്കോളാം. சரி, இவங்கெல்லாம் யாரான? வேலைக்காரங்களா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா? That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வேலை வட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பட் ஐ காட் ஜாப். பேசிக்கலி ஐ அம் வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து கன்சல்டன்ட் மீன் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது, பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட், இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாத்தீங்களா கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற. நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போலாம்னு தான் சொன்னேன். உங்க அம்மா ஏய் ஷட் அப் யா, பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓமனா, நீ ஒண்ணும் பயந்துறாத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா? உங்களோட பேசணும் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு இருக்கேன். இனி எந்த உறக்கம்? எந்திரிக்கணும். ஆஹா, ஓமன குட்டி வருது. இன்னைக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சனியை தூங்கட்டே. இது சனியா தூங்குமாடா? சனியா தூங்குமா? எனக்கு கொஞ்சம் கூட பங்காளி. நான் பாரு, நிறைய முடி இருக்கு. தாயன் குட் மார்னிங். ஏய், எந்த ஓமனே சுகந்தனே. ஓ, எந்த இது முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது? அது ஒரு சுகர் இருக்குல்லாமா? சுகரா? சுகர் இருக்கு. 400க்கு மேல ஏறிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகர்? இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமாலையா? செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமால வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்ணு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கு கூட வாங்கி. எனக்கு மாலைக்கண் நோயாடா? எனக்கு மஞ்சக்காமலையா? எனக்கு சுகராடா? என்ன நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவாரு. ஏன்னா இவருக்கு பிபி இருக்குல்ல. சரிப்பா சரிப்பா விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா, இது பாருங்க நார்மலா இருக்கு. எங்க நார்மலா இருக்கு? டேய், அப் நார்மலா சோரஞ்சிட்டு நார்மல்ங்கறியா? இது ரத்த கண்ணீர் தான். நீங்க தள்ளி உட்காருங்க. சரி, உங்க வெள்ளாட்ட எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்து இல்லைங்க டிஃபன் கிடையாது. இப்ப லைன் கிளியரா கிடைக்குது. மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் இன்டர்நெட் ரேஞ்சில லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா நூற கட்டி அதுல போன் செஞ்சு புதிய வார்த்தைகள் ஸ்டைல லவ் பண்ண சொல்றீங்க. இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது போதும். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. 6-7 மாசமா நாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கமே. உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ குஞ்சரம்மா. அது வேற ஒண்ணுல கிராஸ் டாக். மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி? ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். அலைப்பாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைப்பாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்பதானடா இந்த கண்ணை ஆபரேஷன் பண்ண, இந்த கண்ணையும் கலக்கிட்டியடா. என்ன கண்ணை கலங்க வச்சு, பொண்ண புறம்ப வச்சு, என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு 3ஆம் பிறையே, நீ முழு நிலவாவது எப்போது? பூங்கொடியே, உன் புல் பிகரை நான் பார்ப்பது எப்போது? தரையிறங்கி வா, என் தாகம் தணிக்க வா, மனமிறங்கி வா, நாம் மகாபலிபுரம் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம். யார் பிரசவத்துக்கு அப்புறம்? என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான். பிரசவமா? சாரி, ராங் நம்பர். எல்லாம் ஓவர். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டன் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன்.
படம் பாத்தியா? பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டுல இன்பிட்வீன் கேப்ல மனிஷா கொரிலா வெத்தையை போட்டுட்டு நாக்க நீட்டும். அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலையை போட்டு நாக்க நீட்டுவியா? அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தலை போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்கா. ஓகே. யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ்வுதான். எனக்கு வெக்கமா இருக்கு, கண்ணு மூடுங்க கவ்வுற. என்னடா நாக்குல வரைஞ்சிட்டு இருக்க? வடை இல்ல மாமா. அப்புறம் என்ன போண்டாவா? பாட்டா தெரியல. இது ஆயின்மெண்ட், இது ட்ரீட்மெண்ட் மாமா. என்ன சொல்ற நீ? மைடே மைடே எடகு போட்டுனா போட்டாட்டு மாமா. அட நாம தான் பண்ணிட்டாகணும். என்னடா உளர்ற? யாரு உடறடா? நான் உடறேனா? ஆமா. அகட முடற எதிர்த்தெல்லாம் ஆடி பகவான் முடட்டே உடகு மாமா. நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். என் பொறுமையை சோதிக்காம வெளிய போ. போடேன் போடேன் போடா. ஆனா மறுபடியும் வருவேன். எப்படி வருவேன் மட்டும் போட்டுட்டு நின்று பாருங்க மாமா, பாருங்க. என்ன ஃபேமிலியே மென்டலா இருப்பாங்க போல இருக்க. யாரு மென்டடு? நாங்க மென்டடா? காடல் 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 போய் டாடல் 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 மாமா. ஓஹோ, ஒத்த கடைக்கு போட போட. பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் எடுப்பேன். தோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது. இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பேர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. பாப்பு இது யார்? அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேரு செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. எங்க அக்கா வீட்டுல ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைல பேசலாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட தண்ணி அவ்வளவு ஊத்தாத. நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நறுக்கு நல்ல திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொரிச்சுட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவை போட்டு விட்டுறேன். வை வை. அட வாசம் அடிக்கும்ல, காட்டி கொடுத்துறேன். தரிசி வை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா என்னங்க அந்த உறிஞ்சு வாய வர மறைச்சு வைங்க சீக்கிரம். இதுக்கு போ ஓடுறீங்க. வேடா வந்துட்டு இருக்கேன். ஒரே இட்லி வை. ஒரே இட்லி ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேக்கேஜ், ஹாய் வேஸ்டேஜ். யா போடா ட்ரெயினேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு? அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக நாங்க ஃபேமிலியோட டயர்ட்ல இருக்கோம். குழந்தை சாப்பிடும்போது அப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே 2 கால் வச்சாச்சு. போட அப்பா கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினி அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. சேனலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற. போப்பா, நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களா?
உனக்கே வயிற்றுச்சலு நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ட் மாதிரி சொல்றீங்களே, ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத, இந்த அங்கிள் இங்கே தங்கச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறோம். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மத்தியான லஞ்சையும் பாத்துட்டா. குறிச்சு கொண்டு வா. குறிச்சாதா லஞ்சு. அடே ஹாட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா? யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா சலூன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்க பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில நான் ஒரு உட்கார்ந்து இருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டுல போர்வை சமக்காலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டிவே நான் ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் டேய் டேய், அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன? நீ தோஸ்ட் வாயா. இந்த இது ஜிடிவி பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணி நிக்கிற பார்ட்டி நீயே வாஷிங் போடும்போது சிட்டி brought up நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசாதடா. இந்த ஜீன்ஸ் கர்மத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்புனாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். அத பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டில கேஸ் போற, அதுக்குள்ள நான் இத வாஷ் போடுறேன். ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே இல்ல. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா. அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இரியா வர. இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணியில முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்ட கத்தி மாதிரி அயன் பண்ணணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா? இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல. தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல. பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ. போட்டின்னு வந்தா எல்லாம் தான். போட்டி தானா? ஆமா போட்டி. அம்மா சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஆமா வரேன். ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பீரோல கனுவா. இந்தயா இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு. இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு. இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி? இதுக்கு மேல எதை போடுவீன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன்? ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்ச ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்ளை கூப்பிட்டீங்களா? மாப்ளை எனி அர்ஜென்ட்? ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் மாப்ளை. கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு வர பாரு நாகலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆயி போச்சு. அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவைக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் சலவைக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல ஏறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? என்ன இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணி எல்லாம் துணி கேக்குதா என்ன? செலவுக்கு தானே இங்க போட்டாங்க. அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கிறது? சார் யார் நீ? மேடம் 4 பட்டுப்புடவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்ள, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி. வாங்குறத விட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதையெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும். டிரைவர்ஸ் இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார். யாரியா?
நான் மளிகை கடையில இருந்து வாரணுங்க. இந்த பில்லு என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமானம் வாங்குறது உங்க சம்சாரம் தானுங்க. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசியா தான் இட்லிக்காவது ஊற வைக்கலாம். இது பிரியாணி அரிசி. பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன், நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன், வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ பாய் வெளிய செட்டில் பண்றேன். போவே வரேன். பாய் சிஸ்டர். என்னங்காச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி எப்படிங்க? இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர காட்டு ஓனா மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய், உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லு. என்ன அநியாயமா கொலகாரன் நினைக்காத. போ. நான் ட்ரை பண்றேன். யாரை ட்ரை பண்ண போற? இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப, எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ, என்ன பிளேட் கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டா? பிளேட்டு நண்டா? ஐயோ, சரி அப்படியே வச்சு தொலை. டேய் அண்டா, டேய் இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கொண்டு நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்டு ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியரிங் கிட்ட உட்கார்ந்தியாடா? 1972. உன் ஃபிளாஷ்பேக் கேட்கல, எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைறா. அத விடுறா. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே. அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்காராம். என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம் சொல்றா. ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா? டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க, பார்வதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பார்வதி. ஓ பரிமளா. ஏய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய்ங்க. இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்போ சார் ரெடி ஆகும்? அந்த சீப் மெக்கானிக்கை கூப்பிடு. ஏய் திலு, 2 வீலர் வாங்கணும்னு சொன்னியே, பாரு. பிச்சு பிச்சு. சார் ஏன் சார் கூப்பிட்டீங்க? என்ன ஒய்யா, என் வண்டி ரெடி ஆயிடுச்சா? டெலிவரி பண்ணிடலாமா? பார்த்தேன் சார். அதை விட நம்ம ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுத்துக்க சொல்லுங்க. நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற? என் கேமரா எங்க? அதான் இது. என்னது? ஆமா வித்துட்டேன். வாங்கினேன், இவ்வளவுதான் கையில வச்சேன். யாரு? தங்கர் பச்சான், என் ஃப்ரெண்டு தான். என்ன சாப்பிடுற? டீ? பிச்சு பிச்சு. என்ன மஞ்சரி, ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. செருப்பு தலைமாட்டில் வச்சுக்கோ. இந்த பணம் ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடல வர மாதிரி ஜிவ்னு மிதிச்சியே. வா, நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். பாப்பா தம்பி, என்ன யோசனை? நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடலங்க தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோவை கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சிட்டியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல. அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா. நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன், அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறுக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேட்க வைப்போம்ல? பின்ன என்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வரவிட்டாலே நம்ம வாழ்க்கைய க்ளோஸ். ஏ உய்யா, நேத்து ராத்திரி நீ பாக்க வந்த. ஏய் ஒய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் வாடிங்க. என்ன என்ன அடிங்க. யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே.
தங்க விலை கிடுகிடு உயர்வு. அடடடடடடா. இப்படி கபகபான்னு ஏறிக்கே போனா நாம எப்ப தங்கம் வாங்குறது, நகையை எப்படி மாட்டிக்கிறது? கடைசி காலத்துல தகரத்தான் வாங்கி நாம நகையா போட்டு நம்ம உள்ள இந்த புள்ள நான் படிக்கிற காலத்துல உள்ள காதலிக்கிறேன்னு பின்னாலேயே சுத்தினான். இந்த பொண்ணு உங்களோட படிச்சது. ஆமா. அறியாத வயசையா புரியாத மனசையா. ஐயா அவளை புரிஞ்சிக்காம அவளை விட்டுட்டு காலேஜுக்கு வேற போறா. இதுல காலேஜ் வரையா? ஏட்டியா இந்த லொல்லு வரையா? பின்ன பொய்யா? காலேஜுக்கு போனா கழுத என் பின்னாலேயே சுத்தி வந்து என்ன காதலிங்கன்னு என்னாலும் ஓடி போலாமா என்னை ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணா. ஐயோ எனக்கு இப்பவே தலை சுத்துதே. மப்பு மந்தாரமாக கப்பலப்பான்னு வளர்த்து கும்முன்னு ஆயிட்டா. இவன் சின்ன வயசுல இப்படி இருந்தாள்னா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். போதுண்டா, இதுக்கு மேல நான் தாங்க முடியாதா? யாராவது பாப்போம். இவ்வளவு நேரம் பிரியாமணியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இது உங்களையே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏடா டேய், எல்லாம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கேஸ பாருங்கன்னா உட்கார்ந்து டூபிஸ பாத்துட்டீங்களா? சீ, கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் கற்பனை பண்ணி விட்டாங்க. நாட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி ஓர வஞ்சனை பண்றாங்க? நல்லா தான் இருக்கு. டேய் வரதா, கொஞ்சம் கதவு மூடுறா. ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மாட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மட்டன் ஃப்ரை வறுக்க சொன்னாலும் வறுப்பேன், இட்லில வர ஆவிய பார்க்க சொன்னாலும் பாப்பேன். ஆனா உண்மையான ஆவிய பார்க்க சொல்றாரே, அது என்னதானே பாக்கும்? பயத்துல நடுங்குதா சரக்கடிக்காத நடுங்குதான்னு தெரியலையே. வெளியில போய் ஒரு பெக்கு போட்டா சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்படி போறது? அப்பாடா, நிம்மதியா ஒரு பெக்கு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஐயா வந்து போடா. ஐயோ நான் போல வரதா, நீ அது போட சாமியார் வந்திருப்பாரு. இல்லங்க நான் போறேன். போடா, அவர் வந்தாதான் நமக்கு விமோசனம். போடா போடா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு போடுறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏண்டா என் வாய புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே.
தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தான் சொல்ல சொன்ன நாய அடிச்சு சொல்ல தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணு இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரின்னு தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போங்க. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வன். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா குடேண்டா ஐடியாவை. பிஸ்கோத் நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா, நீ வேற என்ன ஐடியா வைங்க. அண்ணா வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற ஐடியா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமா இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கல ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கேளு. அண்ணே சொல்லி வை. அமைதி அமைதி. அண்ணா ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உங்களையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல. இங்கயா? இங்கயா? டேய் அவங்களுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்க வாயை தரங்க, பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டுருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது. இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போகலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவே. அனுபவம் சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா
இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகள, புறா. டேய் புறா அவள, புறா. லவ் பண்ற மூஞ்சியாத புடிங்கடா டேய். என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்க அவள. ஹலோ ஹலோ, கமிங் எடைஸ். எனி ஐடியா வாண்டட்? ஹெல்பிங் நேச்சர்? நோ. உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணியை சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி, பாய். மணி என்ன இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போம். எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சான் வேலை வித்துலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்ன வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. போடி, நேத்த வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறம்ங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்று பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க.
என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம முடிச்சிருச்சீங்களா? நல்லா இருக்குது. கல்யாணி என்னவோ பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்படியா நீ 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே இல்ல நான் ஈஸா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்ச பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம் மாப்பிளே. வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம். இந்த போடே போட ஜீப்ல பெரும் தொல்லையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்ள. அதாவது சீக்கிரமா உள்ள வா. மழை நின்று உள்ள வா. ஓ மாப்பிளைங்க நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள, நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகடான்னு போய் அடங்க மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க என்ன பண்றோம்? இந்த தொல்லை ஆரம்பமா நிறைய கதை சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? எப்படி ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? தூக்கலத்துல உடனே எழுஞ்சிருப்பா மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளி நில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்ல தூங்குவான் போ. டேய் போடா போடா. ஏடி எப்படி? அப்பாடா. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே போய் நிறைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாரு லொல்லு பேசிட்டு இருக்கியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி அல்றடா, அதுக்கு கால முன்னாடி ஏறி கொஞ்சம் ஆல்றடே. அட இம்ச வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுறீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க?
என் அம்மே என் பொண்ணு மாள ஏமண்டி ఇక్కడ చూడండి ஏன்றி கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட எதுக்கு இங்க வந்த சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்த யாருடி இவ காதல் பண்ண வந்திருக்க கண்ணா பின்னாடி பேசாத நான் என் சொந்த பாட்டு பாடாதயா பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க நான் பாடுற நீக்கள் இந்த மகன் அம்மா எழுந்துடுவாங்க அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கேயே அவளை கப்பு நமக்கு இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே இந்த மகன் அம்மா அக்கா ஓடி வாங்களே திருட இங்க அக்கா அந்த ரூம்ல திருட ஐயோ திருட ஐயோ அடி நம்ம படம் போடு இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வேன் பரவாயில்ல பரவாயில்ல சாமி கைத்தால போங்கயா இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் போங்கயா சமாளிப்பேன் எனக்கு ஒண்ணு இல்ல அடியா பிடிக்கல பரதேசி நாய்ங்க குறுக்கு முறிகிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு ஐயோ அம்மா கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா டேய் ஈரல் இருக்கா இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும் நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே என்னது நம்ம கிட்டயா என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா என்கிட்ட இல்ல அதனாலதான் கேட்டேன் உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும் குடல் வாங்கி சாப்பிடு அண்ணன் கணக்குல குடல் கொடு அதுக்கு நானா அண்ணே ஒரு அரை குடின்னு அப்படியா இந்த வாடையில அரை கேட்டேன்னு அப்படியா இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல சரக்கு வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி நல்லா சொல்லும் யாரியாது ஏயா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற 15 வயசுல இருந்து குடிக்கிற இப்போ உனக்கு வயசு என்னாச்சு இப்ப 83 பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான் இதுக்கு 80 வயசு ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்கதான் அது எப்படின்னு எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் எதை கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான் இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அவன் வாழ்க எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயால வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய் யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாரத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லு சொல்லு
இதுதான் மீன் முள்ளு கடையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கும் பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு. வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான் வா. இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? உனக்கு என்ன நான், எனக்கு என்ன நீ. கரெக்ட் ஆச்சு. UVWXYZ பொறுக்கி பொறம்போக மொல்ல மாதிரி முடிச்சு இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது புச்சா சொல்லு. கொடுப்பேன். நான் கொடுப்பேன். நீ குடுப்பியா இல்ல எங்க குடுப்பியா இல்ல எங்க குடுப்பியா? என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பியா? டேஞ்சர் பார்ட்டிடா எஸ்கேப். டேய் சஸ்பெக்ட் பண்ணி அவர போட்டு ஈஸியா பண்றீங்க. டேய் ஏடா அனியா அவர பொண்ணுடா வேலைய காட்ற. சார் தெரியாம இருக்கு சார். தெரியாம இருந்துச்சா? ஏண்டா அவ்வளவு கிளியர் ரூட் போட்டு தெரியுங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். தெரியாம நராஸ். என்னையா சார் ஏன்டிஏ பர்சன்ட் பிட் பாக்கெட் சார். உங்ககிட்ட பர்சன்ட் ஆமா சார். கோல்துக்கிட்டே பர்சன்ட். ஏய் பர்சன்ட் போடு. ஏண்டா நீங்க எங்கடா பர்சன்ட் சீக்கிரம் எடுத்து நல்லா பாரு. சார் இந்த பஸ் உங்க பொண்டாட்டி போட்டா சார். இந்த பஸ் ஏன் பொண்டாட்டி போட்டவா? டேய் உனக்கு ப்ராப்ளம். தப்பு நடந்து போச்சு. இது உங்க பர்ஸ் சார். ஏன் பர்ஸா? ஏன் பர்ஸ் இறைய காட்டியா? அட பாவி கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டியே சந்தேகப்பட்டேடா. சீ என்ன இந்த பொண்ணு ஆள காணோம். என்ன இந்த பொண்ணு ஓடி போச்சு? எப்படியோப்பா